பாலிவுட் நடிகை நோரா ஃபட்டேகி போல கட்டழகா மாறணும்னு புது மனைவியை கொடுமைப்படுத்தி இருக்காரு ஒரு உடற்கல்வி ஆசிரியர். திருமணமான 5 மாதத்தில் கணவனுக்கு ஏற்பட்ட விபரீத ஆசையால மனைவியின் கர்ப்பம் கலைந்த பின்னணி என்ன? நடிகையை போல் மனைவி அமைய வேண்டும் என்பது 99% ஆண்களின் ஆசை, கனவு, லட்சியம், எதிர்பார்ப்பு எல்லாம். ஆனால் அவை அனைத்தும் அப்படியே நடந்து விடுவதில்லை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பதைப் போல வாழ்க்கை துணையாய் வரும் பெண்களை வரமாய் நினைத்து வாழ பழகிக் கொள்கிறார்கள் பல ஆண்கள். ஆனால் நான் அப்படியெல்லாம் சகித்துக் கொள்ள மாட்டேன். என் மனைவி நடிகை போல கட்டழகான உடலமைப்போடு இருக்க வேண்டும் என ஒரு அப்பாவி மனைவியை பாலிவுட் நடிகை போல மாறச் சொல்லி பாடாய்படுத்தி இருக்கிறார் இங்கொரு விபரீத கணவன். 3 மணி நேர உடற்பயிற்சி, டயட் என்ற பெயரில் உணவு கொடுக்காமல் பட்டினி, எடை குறையாததால் அடித்து டார்ச்சர் என கொடூர செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் ஆபாச படங்களில் வருவது போல அந்தரங்க உறவில் ஈடுபட்டு மனைவியின் வயிற்றில் தங்கிய கருவையும் கலைத்திருக்கிறார் அந்த கொடூரன். இந்த கொடூர கணவனின் கோர சிந்தனைக்கு காரணம் பாலிவுட்டை கலக்கி வரும் இந்த அழகு தேவதைதான். நடிகை நோரா ஃபட்டேகி பிரபல கவர்ச்சி நடிகை. குத்துப்பாடல் என்றாலும் குதூகல பாடல் என்றாலும் இயக்குநர்களின் சிந்தையில் தோன்றும் முதல் பெயர் நோராதான். பாகுபலி படத்தில் மனோகரியாக தோன்றி பலரின் மனதை கொள்ளையடித்த நோராவை யாரும் மறந்திருக்க மாட்டோம். மேலும் பல படங்களில் முன்னணி நடிகையாகவும் நடித்து ஃபேமஸ் ஆனவர். தற்போது தமிழில் காஞ்சனா 4 திரைப்படத்தில் ராகவா லாரன்ஸுடன் ஜோடி சேர்ந்திருக்கிறார். இந்த கனவு கன்னி மனைவியாக கிடைத்தால் எப்படி இருக்கும் என யோசிக்காத இளசுகளே இல்லை. அதில் ஒருவர்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பகுதியைச் சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் சிவம் உஜ்வால். 29 வயதான இவருக்கு காஜியாபாத் மாவட்டம் முராத் நகரைச் சேர்ந்த இளம் பெண்ணுடன் கடந்த மார்ச் மாதம்தான் திருமணம் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த இளம்பெண் சற்று உயரம் குறைவாகவும் உடல் பருமனாகவும் இருந்திருக்கிறார். இதனால் மனைவியை உருவக்கேலி செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறார் சிவம் உஜ்வால். மேலும் தனது கனவு நாயகி நோரா ஃபட்டேகியைப் போல மாற வேண்டும் என சொல்லி மனைவியை உடற்பயிற்சி செய்ய கட்டளையிட்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கடுமையான பயிற்சி கொடுத்திருக்கிறார். பயிற்சி செய்ய தவறினார். டயட் என்ற பெயரில் உணவு கொடுக்காமல் பட்டினி போட்டு கொடுமைப்படுத்தி உள்ளார். போதாத குறைக்கு அடித்து துன்புறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி மனைவி கர்ப்பமாக இருந்த நேரத்தில் ஆபாச படங்களைப் போல உல்லாசமாக இருக்க வற்புறுத்தி இருக்கிறார் சிவம் உஜ்வால். அப்படி செய்தபோது பாவம் அந்த இளம்பெண்ணின் வயிற்றில் இருந்த கரு கலைந்திருக்கிறது. இதற்கிடையில் இவர்களின் திருமண செலவுகள் மட்டும் சுமார் 76 லட்சம் ரூபாய் வரை ஆனதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மாப்பிள்ளை சிவம் உஜ்வாலுக்கு ரூபாய் 26 லட்சம் மதிப்புள்ள ஸ்கார்பியோ காரும் ரொக்க பணமாக ரூபாய் 10 லட்சமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் போதாத சிவம் உஜ்வாலின் தாயும் தங்கையும் இன்னும் வரதட்சணை வேண்டுமென அந்த பெண்ணிடம் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். எதிர்த்து பேசினால் விவாகரத்து செய்து விடுவதாக மிரட்டி வந்துள்ளனர். இதனால் கடுப்பான அந்த பெண் கணவன் மீதும் கணவனின் குடும்பத்தார் மீதும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். புகாரின் பேரில் குடும்ப வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.